மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட தான் நான் எடுத்தேன். அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல. அவங்க டெடிகேட்டிவா இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணிருக்கேன் சார். அதுல வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணிருப்பேன். முக்கியமா பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுல நான் பண்ணிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணிருப்பேன், ஸ்டண்ட் பண்ணிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்க எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம். சோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம். இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்டதான் தயாரா இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன், அது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு. உங்க உங்க எல்லாருக்கும் நன்றி. இங்க இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். சோ என்னைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. முக்கியமா ஒன்னே ஒண்ணு சொல்லணும், தைரியமா ஒரு விஷயத்த பேசல வீட்டுலதான் உட்கார்ந்து இருப்பேன். நான் அது ஒரு அக்காவா மேடையில சொல்றேன். கோவம் வருதா மனசுக்குள்ள ரூம்ல வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்ல சொல்ல வச்சுக்க, பரம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால சில விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுவேன். இப்ப தீபாக்க நடிக்கிறேன், அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்ல அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துக்க. ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேன். ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி.